வெல்கம் டு ஃபுட்டாசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ரொம்ப அல்டிமேட்டான சாம்பார் பவுடர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எப்படி சாம்பார் வச்சாலும் இந்த பொடி போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் மல்லி விதை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே 100 கிராம்ஸ் உள்ள அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அந்த மல்லியை கையில் எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கறியிற விடக்கூடாது. இப்போ வறுத்தாச்சு. அது ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இது ரொம்ப எடுத்துக்க வேணாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க பொருள் எதுவுமே கறியிடக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுருங்க. அந்த பாத்திரம் சூட்லேயே பாதி நமக்கு வறுத்துரும். நீங்கள் ரொம்ப ஃப்ளேம் வச்சிங்கன்னா கறியிரும், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த உளுந்து லைட் ப்ரௌன் ஆகிருக்கு. அதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். அதை எடுத்து அந்த தட்டில் நம்ம கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொரிய விட்டுறலாம். கடுகு லைட்டாக சூடேறினாலே போதும். இப்போ அது சூடேறிடுச்சு. அதையும் இப்போ மாற்றிடலாம். இப்போ நம்ம வரமிளகாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் குண்டு மிளகா ஆட் பண்ணாலும் சரி, நீல மிளகா ஆட் பண்ணாலும் சரி, நீங்கள் காஷ்மீரி மிளகா போட்டாலும் சரி. காஷ்மீரி போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். இது நீல மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 15 மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிளகா நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் கம்மியான அளவில் நான் செய்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு 15 இலைக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலையை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நல்லா வறுத்தரலாம். ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அந்த கருவேப்பிலை முறுமுறுன்னு இருக்கணும். அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கசக்கி பார்க்கும்போது முறுமுறுன்னு இருக்கணும். அதையும் நம்ம அந்த தட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் நம்ம சேர்த்து நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ஏன்னா சட்டி சூடாக இருக்கும். நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணும்போது கறியிரும். அதனால் ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் நல்லா வறுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இந்த அளவு 2 பேருக்கான அளவு. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறையா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வறுக்கிறப்ப நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம கடைசியாக ஜாரில் அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நல்ல ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் நார்மலாக இட்லி சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ரைஸ்க்கு வைக்கிற சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி சாம்பாருக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கும் நம்ம சாதாரணமாக ரைஸுக்கு சாம்பார் செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.